Good morning, good morning, good morning, everybody. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Good morning, good morning. சரி, பாரம்பரிய மாதிரியின் கொள்கைகள் மற்றும் வேறுபாடுகள், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ல நம்ம நேற்றைய கிளாஸ்ல எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸை பத்தி படிச்சோம். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸை பத்தி படிச்சோம். ரத்த வகைகளுடைய மரபு அடிப்படையை வந்து ஓரளவுக்கு ஆரம்பிச்சோம். படிச்சீங்களா எல்லாத்தையும்? Yes, sir. Yes, sir. கேள்விகள் கேட்டா பதில் சொல்ல தயாரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஸ்டார்ட் வித் சாய் சக்தி. Yes, sir. முழுமை பெறாத ஓங்குத்தன்மை அப்படின்னா என்ன? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னா என்ன? ஒடுங்கு ஜீன் வந்து ஓங்கு ஜீனை வந்து மந்தமாக்கும் சார். ஓங்கு ஜீன் ஒடுங்கு ஜீனை மந்தமாக்குதா இல்ல ஒடுங்கு ஜீன் ஓங்கு ஜீனை மந்தமாக்குகிறதா? ஓங்கு ஜீனை ஒடுங்கு ஜீன் வந்து மந்தமாக்கும் சார். ஆமா, சரி, அதான் அர்த்தம். அதாவது ஓங்கு ஜீனை ஒடுங்கு ஜீன் மந்தமாக்குகிறது. அத எக்ஸ்பிரஸ் பண்ண விடாம, ஓங்கு பண்பு கேரக்டரை வெளிப்படுத்த விடாம ஒடுங்கு ஜீன் வந்து ரெசசிவ் ஜீன் வந்து அதை என்ன பண்ணுது? மந்தமாக்குகிறது. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? முழுமை பெறாத ஓங்குத்தன்மை, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தேங்க்யூ. அம்பிகேஸ்வரி, Yes, sir. இந்த முழுமை பெறாத ஓங்குத்தன்மை என்ன தாவரத்துல செஞ்சாங்க? Snapdragon ஆன்டின். ஸ்னாப் டிராகனும் ஆன்டிரைனமா? Yes, sir. ரெண்டு வேற வேற பிளான்ட் இல்ல அனிகா? ரெண்டு வேற ரெண்டுமே ஒரே பிளான்ட் தான் சார். ஸ்னாப் டிராகன் மட்டும் தாங்க சார். ஸ்னாப் டிராகனோட பைனாமியல் நேம் தான் ஆன்டிரைனோ மேஜர். சரிங்களா? ரெண்டும் ஒரே பிளான்ட் தான். அல்லது டாக் ஃப்ளவர்னு கூட சொல்லுவாங்க, நாய்ப்பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுல தான் வந்து இந்த முழுமை பெறாத ஓங்குத்தன்மை அப்படின்றது வந்தது. அனிதா, இந்த முழுமை பெறாத ஓங்குத்தன்மை மெண்டலுடைய கேரக்டரை வெளிப்படுத்துகிறதா இல்லையா? மெண்டல் சொன்ன கான்செப்டை இது வெளிப்படுத்துகிறதா இல்லையா? சார் இந்த வீடியோ இன்னும் நான் பார்க்கல சார். நீங்க பார்த்துருக்கேன் சார். ரைட், ஓகேம்மா, நன்றி. லீலாவதி, Sir. இந்த முழுமை பெறாத ஓங்குத்தன்மை மெண்டலுடைய கூற்றுகளை நன்கு விவரிக்கிறதா இல்லையா? மெண்டலுடைய கான்செப்டை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுதா இல்லையா? மோனிகா, Yes, sir. சொல்லுங்க. அதான் கேள்வி அதுதான். மெண்டலோட பண்பை வெளிப்படுத்தாது சார். வெளிப்படுத்தாது. என்ன 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 வெளிப்படுத்தல சொல்லுங்க. என்ன வேரி ஆகுது அதுக்கு இதுக்கும்? மெண்டலோட பண்புல ஓங்குத்தன்மை வந்து வெளிப்படும் சார். ம், இதுல வந்து ஒடுங்குத்தன்மை வெளிப்படுது சார். ஆமா. ஒடுங்குத்தன்மை வெளிப்படுதா? அப்படியா? அதாவது மெண்டல் வந்து தன்னுடைய F1 ஜெனரேஷன்ல ஓங்கு பண்பு தான் எப்பொழுதும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அதாவது டாமினன்ஸ் ஓங்கு பண்பு விதியை வெளியிட்டு இருப்பாரு. ஆனா அந்த விதிய இது என்ன பண்ணல, ஒத்து போகல. இங்க ஓங்கு பண்பு வெளிப்படுவது இல்லை. ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்பு ரெண்டும் சாரி, இங்க ஒன்லி ஓங்கு பண்பு வந்து முழுமை பெறாம இருக்கிறது. அதனால இது ஒத்து போகல அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ஓகே சார். ஓகே. கிரிஜா, என்னென்ன நிறம் கொண்ட மலர்களை கலப்பினம் செஞ்சாங்க முழுமை பெறாத ஓங்குத்தன்மையில? ரெட் ஒயிட் சார். ரெட் ஒயிட். சரி, F1 ஜெனரேஷன்ல எப்படி கிடைச்சது? ரெட் ஒயிட் பிங்க் சார். ரெட் ஒயிட் பிங்க் F1 ஜெனரேஷன்ல கிடைச்சதா? ஆமாங்க சார். F2 ஜெனரேஷன் சார். நான் கேட்டது F1 தானே கேட்டேன். F1ல என்ன கலர் வந்திருக்கும்? என்னமா குணவதி? இளஞ்சிவப்பு தான் சார். ரைட், அதுதான் நான் கேட்டேன். மத்ததெல்லாம் ரைட் சொல்லிட்டு இருக்கீங்க. ரைட். F1 ஜெனரேஷன்ல இளஞ்சிவப்பு நிறம் மட்டும்தான் வெளிப்படும். ஓகே, அப்ப ரெட்டும் இல்ல ஒயிட்டும் இல்ல, ரெண்டுத்துக்கும் நடுவுல இளஞ்சிவப்புன்னு வந்து, அதனால இங்க நம்ம என்ன சொல்றோம்? முழுமை பெறவில்லை, ஓங்குத்தன்மையானது முழுமை பெறவில்லை அப்படின்னு சொன்னோம். ஓகே, குணவதி, முழுமை பெறாத ஓங்குத்தன்மையுடைய புறத்தோற்ற விகிதம் என்ன? 1:2:1 சார். 1:2:1. சரியா? அப்ப அப்படியே சொல்லுங்க. புறத்தோற்ற விகிதத்துல 1 என்ன கலர்ல இருந்தது? 1 வந்து சிவப்பு கலர் சார். 2 இளஞ்சிவப்பு கலர் சார். 3 ஒயிட் கலர் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. சுப்பலட்சுமி,
சுபலட்சுமி இல்லையா? ரைட்டு. ஜெகதீஷ், எஸ் சார். முழுமை பெறாத ஓங்குத்தன்மையுடைய ஜீனாக்க விகிதம் என்னடா ராஜா? 1:2:1 அதேதாங்க சார். 1:2:1 தான். அதனுடைய ஜீனோடைபிக் சொல்ல முடியுமா? என்னென்னு வந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? இருக்குங்க சார். அப்படி சொல்லு பாப்போம். ஒரு கலப்பின நெட்டை தாவரம். நெட்டை இல்ல, இங்க நெட்டைக்கும் குட்டைக்கும் வேலையே இல்லையே. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆரா, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரா, ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆரா, இதான் இந்த ஜீனோடைப் மட்டும்தான். சொல்லு. கேபிட்டல் ஆருங்க சார். ஒண்ணு. அடுத்தது கேபிட்டல் ஆர் ஒரு ஸ்மால் ஆருங்க சார். அது 2ங்க சார். அடுத்தது ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர் வந்து ஸ்மால் ஆருங்க சார். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. சாலமன், கால் காரன்ஸ் இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ எந்த தாவரத்தை பயன்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார்? அந்தி மந்தாரி சார். அதோட பைனாமியல் நேம் என்ன ராஜா? மிராபலிஸ் சலபாஸ். 4 o'clock பிளான்ட் கூட சொல்லுவோம். சரி, அந்த பிளான்ட்ல முழுமை பெறாத ஒங்குத்தன்மைய கால் காரன்ஸ் விளக்கிய மிராபிலிஸ் ஜலபால என்ன புறத்தோற்ற விகிதம், என்ன ஜீனாக்க விகிதம் கிடைச்சது? அதேதான் சார், 1:2:1. அவ்வளவுதான் சார், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. 1:2:1 1:2:1 தான் அங்கேயும் கிடைச்சது. சரிங்களா? ஸோ இதுதான் முழுமை பெறாத ஓங்குத்தன்மை. இப்ப எல்லாருக்குமே வந்து என்னாச்சு, ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சரியா? என்னோடது மெண்டல் வந்து சொன்னாரு எப்பவுமே வந்து ஓங்கு பண்பு வந்து அடுத்த ஜெனரேஷன்ல வெளிப்படும் அப்படின்னு. ஆனா இங்க வந்து இன்னும் ஆகல, வெளிப்படல. ரைட்டா? ரைட்டு. ஹேமஸ்ரீ, இதுக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் படிச்சோம்? வேற ஏதாவது எக்ஸாம்பிள் படிச்சோமா? இது 2 தான் படிச்சோம். ரைட். சரிப்பா, அடுத்தது நம்ம கோ டாமினன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தோம், ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டோம். கோ டாமினன்ஸ்னா என்ன? அதுல 2 கேரக்டருமே டாமினன்ஸா இருக்கும் சார். 2 பேரண்ட் கேரக்டருமே, போத் பேரண்ட் கேரக்டருமே அதோடைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல என்ன ஆகும், அதோட ஆஃப்ஸ்பிரிங்க்கு 2மே எக்ஸ்பிரஸ் ஆகும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் படிச்சோம்? பிளட் குரூப் சார், ஏபிஓ பிளட் குரூப் படிச்சோம். அப்புறம் அவ்வளவுதானா? அது மட்டுமா படிச்சோம்? வைஷ்ணவி, வேற என்ன எக்ஸாம்பிள் படிச்சோம் கோ டாமினன்ஸ்க்கு? சார், பசுக்களின் பல நிறமுடைய தோல். ஆமா, பசுக்களுடைய பல நிறமுடைய தோல். இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சரியா? நல்லாவே படிச்சிருக்கீங்க. ரைட், ஓகே. இன்னைக்கு நம்ம அதே இணை ஓங்குத்தன்மையை கொஞ்சம் பல்கூட்டு அல்லில், மல்டிபிள் அல்லில் அப்படின்றத பத்தியும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாமா? ரைட், ஓகே. ஸோ ரத்த வகைகளுடைய மரபு அடிப்படை ஒரு இன்ட்ரோ நான் நேரத்தை கொடுத்துட்டேன். ஸோ ரத்த வகைக்கான ஜீன், சரியா? ரத்த வகை மொத்தம் எத்தனை இருக்கு? ரத்த வகை எத்தனை இருக்குன்னு சொன்னீங்க? 4 இருக்குன்னு சொன்னீங்க. ABO கரெக்டா? சரி, மொத்தம் 4 ரத்த வகை இருக்குங்க. சரிங்களா? அந்த ABO அண்ட் AB இந்த ரத்த வகைக்கான ஜீன் என்றது என்ன ஜீன் சொன்னோம்? ஐ ஜீன் அப்படின்னு சொன்னோம். ஐ ஜீன் தான் இதுக்கு வந்து காரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப இந்த ஐ அப்படின்றது எதை குறிக்கும்? ஐன்றது எதை குறிக்கும் தெரியுமா? ஐயோடைய எக்ஸ்பான்ஷன் என்னன்னு தெரியுமா ராஜா? எனிபடி? ஐசோ அக்ரூடிடேஷன். ஐசோ அக்ரூடிடேஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்ப பி குரூப்னா பி ஒரு கிளஸ்டரா, ஏனா ஏ கிளஸ்டரா, அந்த மாதிரி இருக்கிறது ஐன்னு சொல்லுவோம். அது எத்தனாவது குரோமோசோம்ல இருக்கு? 9வது உடல குரோமோசோம்ல அமைஞ்சிருக்கிறது. எது? இந்த ஐ ஜீன் என்றது 9வது உடல குரோமோசோம்ல அமைந்திருக்கிறது. ரைட்டா? ரைட். மனிதனுடைய ABO ரத்த வகையை கட்டுப்படுத்தக்கூடிய ஜீன் ஐஜீன். சரியா? எந்த ஜீன் இதை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஜீன். நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திருப்போம். பொதுவா ஒரு ஜீன் வந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக நம்ம பார்ப்போம். ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா பார்ப்போம். இங்க வந்து பொறுத்த மட்டும் இல்ல, இந்த ஐஜீன் ரத்த வகைகளுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். இது 9வது உடல குரோமோசோம் நம்ம பார்த்தோம். ரைட். இதனுடைய
3 அல்லீல்கள் என்னென்னலாம் பாசிபிலிட்டி அல்லீல்கள் பொதுவா வந்து 2 அல்லீல் தானே இருக்கும் கரெக்டா 2 அல்லீல் தானே வரும் ஆனா இங்க இந்த ஐ ஜீனுக்கு 3 அல்லீல்கள் வருது ஒன்னு ஐஏ இன்னொன்னு ஐபி இன்னொன்னு ஐஓன்னு சொல்லலாம் அல்லது ஸ்மால் ஐன்னு சொல்லலாம் இதுல எது ஓங்குத்தன்மை கொண்டதுன்னு படிச்சோம் எது ஓங்குத்தன்மை கொண்டதுன்னு படிச்சோம் என்னப்பா இதுக்கு போய் இவ்வளோ பொறுமையா என்ன காலைல தூக்கம் வந்துருச்சா ஐஏ அண்ட் ஐபி ஓங்குத்தன்மை கொண்டது இந்த ஐ மட்டும் இருந்தா ஸ்மால் ஐ இருந்து மாட்டா அது என்னது இது ஒடுங்குத்தன்மை சரியா இதுல ஐஏ அண்ட் ஐபி ரெண்டும் எக்ஸ்பிரஸ் ஆகும்போது ஏபி பிளட் குரூப் வருமா வராதா அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா ஐஏஐபி ரெண்டும் இணை ஓங்குத்தன்மை கொண்டவை கோ டாமினன்ஸ் ரெண்டுமே டாமினண்டாவே இருக்கும் அதை தாண்டா நம்ம இணை ஓங்குத்தன்மை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா ரைட் ரத்த வகைகளுடைய மரபு அடிப்படையை நம்ம பார்த்தோம் சரி இத கொஞ்சம் வேகமா பார்த்துட்டு இதுல ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் நம்ம சொல்லுங்க நம்ம அதை பத்தி பார்க்கலாம் சரிங்களா சரி இப்ப பாருங்க பேரண்ட்டுக்கு பேரண்ட் 1 பேரண்ட் 2 அதாவது அப்பா அல்லது அம்மா நீங்க எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணிக்கோங்க அதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டி அல்லில பொறுத்த மட்டும் இல்ல சரியா ஐஏன்னு இருக்கலாம் சரியா ஐபின்னு இருக்கலாம் அல்லது ஸ்மால் ஐன்னு இருக்கலாம் கரெக்டா 3 அல்லில் தானே பாசிபிள் எஸ் ரைட் அதே போல பெட்ரோ 2க்கு எடுத்துட்டாலும் அதே தான் அதே பாசிபிள் தான் ஐஏ இருக்கலாம் ஐபி இருக்கலாம் ஐஓ இருக்கலாம் அவ்வளவுதான் சரியா அப்ப சார் அல்லீல பொறுத்த மட்டும் 3 அல்லீல் சார் ரத்த வகைக்கு வந்து 3 அல்லீல் ஒன்னு ஐஏ இன்னொன்னு ஐபி இது ரெண்டுமே ஓங்குத்தன்மை கொண்ட அல்லீல் மூணாவது ஸ்மால் ஐ இது ஒடுங்குத்தன்மை கொண்ட அல்லீல் இது வரைக்கும் ஓகேவா ரைட்டுங்க இது வந்து ஜீனோடைப்புங்க என்ன ஜீனோடைப் பாசிபிள் சரியா அப்புறம் பீனோடைப் நம்ம பார்க்கலாம் ஜீனோடைப்ன்றது இது 2 பெற்றோர் அப்ப அப்பா கிட்ட இருந்து ஐஏ அம்மா கிட்ட இருந்து ஐஏன்னு வச்சுக்கினா பிள்ளை என்ன ஜீனோடைப்பா இருக்கும் ஐஏவா இருக்கும் கரெக்டா அப்ப ரத்த வகை ஏதானே ரைட்டு அதுவே அப்பா கிட்ட ஐஏ அம்மா கிட்ட ஐபின்னு வச்சுக்கோங்க அப்ப ஏபி ஐஏ ஐபின்னு ஜீனோடைப் வரும் அப்ப ரத்த வகை ஏபி பாசிபிளா அதுவே அப்பா கிட்ட ஐஏ அம்மா கிட்ட ஐ அதாவது ஸ்மால் ஐ ரெசசிவ் அப்ப எது பாசிபிள் ஒன்லி ஏ பிளட் குரூப்பிங் தான் பாசிபிள் ஏன்னா ஏ வந்து ஐஏ வந்து தான் இங்க டாமினன்ட் ஐ வந்து ரெசசிவ் அதனால ஓங்குத்தன்மை தான் இங்க வெளிப்படுகிறது அடுத்தது அப்பா கிட்ட பி பிளட் குரூப் அம்மா கிட்ட வந்து ஏ பிளட் குரூப் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு அதனுடைய ஜீனோடைப் பொறுத்த மட்டும் ஏபி அப்ப எது பாசிபிள் ஏபி தான் பாசிபிள் சரிங்களா 2 பேர்கிட்டையும் பி ஐபி அப்ப என்ன பாசிபிள் ஒன்லி பி அப்பா கிட்ட ஐபி அம்மா கிட்ட ரெசசிவ் ஐ அப்படின்னு இருக்கும்போது என்ன பிளட் குரூப்பிங் பாசிபிள் பி தான் பாசிபிள் சரியா அப்பா கிட்டையும் ஐஓஆர்ஐ அம்மா கிட்டையும் ஐ ரெசசிவ் அப்ப ஓ பிளட் குரூப்பிங் பாசிபிள் இதுல யாருக்காவது டவுட் இருக்கா நோ சார் சரி நம்ம நேத்தே நம்ம சொன்னோம் ஆன்டிஜென் ஆன்டிபாடி அப்படின்னு நம்ம சொன்னோம் சரியா ஆன்டிஜென் என்றது எங்க இருக்குயா பொதுவா ஆன்டிஜென் ரத்தத்துல எந்த இடத்துல இருக்கும் எங்க இருக்கும் ரத்த சிவப்பணுக்கள்ல சார் ரத்த சிவப்பணுக்கள்ல இருக்கும் பாப்பா ரைட்டு பொதுவா நேத்தே சொன்ன ரத்தத்தினுடைய ஆர்பிசியோட ஷேப் என்ன இருபுறம் குழி வடிவம் இருபுறம் குழி வடிவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரைட்டுங்க சரி இப்ப இந்த ஆர்பிசியோடைய சுவர் இதான் சுவர் பகுதி இந்த ஆர்பிசியோடைய சுவர் பகுதியில என்ன சர்க்கரை மூலக்கூறுகள் இருக்கு என்பதன் அடிப்படையில தான் ரத்த வகைகளை நம்ம பிரிக்கிறோம் கரெக்டா இல்லையாப்பா அதுக்கும் என்னடா ஏற்கனவே படிச்சிட்டீங்களா இல்லையா ரத்த வகைகள் படிச்சீங்களா இல்லையா படிச்சீங்கன்னா சொல்லுங்க அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ரத்த வகைன்னு வச்சுக்கோங்க ஏ ரத்த வகை அப்படின்னா
என்ன ஆன்டிஜன் இருக்கும்? ஆன்டிஜன் பொதுவா எங்க இருக்கும்? அதனுடைய அந்த சுவர் பகுதியில தான் நமக்கு ஒட்டிட்டு இருக்கும்னு சொல்றோம். என்ன ஆன்டிஜன் இருக்கும் ஏ ரத்த வகைக்கு? ஏ ஆன்டிஜன் இருக்கும். சரியா? ஏ ரத்த வகைக்கு ஏ ஆன்டிஜன் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சர்க்கரை இதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் அசிட்டைல் கேலக்டோசமைன். என்னது? என் அசிட்டைல் கேலக்டோசம். அதாவது இந்த ரத்த வகைகள் வந்து அதுல என்ன விதமான கெமிக்கல் காம்பனன்ட் இருக்கு என்பதன் அடிப்படையில தான் அதோட பேர் ஏவா பியா ஏபியா அப்படின்னு நம்ம பிரிக்கிறாங்க. சரியா? ரைட், ஓகே சார். அப்ப ஆன்டிபாடின்றது என்னங்க? ஆன்டிபாடின்றது எங்க இருக்கும்? பிளாஸ்மால சார். பிளாஸ்மால இருக்கும். ஓகே, பிளாஸ்மால இருக்கும். ஓகே, இது வரைக்கும் கான்ஃபிடன்ட். சரிங்க. பி ரத்த வகைங்க. பி ரத்த வகை. சரியா? அப்ப இதுக்கு இதனுடைய சோர் பகுதியில என்ன ஆன்டிஜன் இருக்கும்? பி ஆன்டிஜன். பி ஆன்டிஜன் தான் இருக்கும். சரியா? இதுக்கான சுகர் எது அப்படின்னா கேலக்டோஸ். ஸோ கேலக்டோஸ் என்ற கெமிக்கல் காம்பவுண்ட் இதுல இருக்கும். சரிங்களா? ரைட்டு. அப்படியே இது கூடவே இன்னொன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஏ ஆன்டிஜன் கொண்ட ஏ ரத்த வகைக்கான ஆன்டிபாடி என்ன? பி ஆன்டிபாடிஸ். பி சார். பி ஆன்டிபாடி. ஓகே. பி ஆன்டிஜன் கொண்ட பி ரத்த வகைக்கான ஆன்டிபாடி என்ன? எஸ் சார். ஆப்போசிட் ஆன்டிபாடின்றது. ஏன்னா ஒரே ஆன்டிஜன் ஒரே ஆன்டிபாடி இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உறைஞ்சிடும். அவ்வளவுதான், காலி. ரைட். அடுத்தது இப்ப ஏபி அப்படின்ற ஒரு ரத்த வகை. சரியா? ஏபி. இதனுடைய சுவர் பகுதியில என்ன ஆன்டிஜன் இருக்கும்? என்ன ஆன்டிஜன் இருக்கும்? ஏபி ஆன்டிஜன். ஏபி ரெண்டுமே இருக்கும். ஏன் எல்லாம் அமைதியாக்குறீங்க? ஏவும் இருக்கும் அண்ட் பியும் இருக்கும். கரெக்டா? இது ஏ பி. அப்ப ஆன்டிஜன் வந்து ஏபி. இதுக்கான ஆன்டிபாடி இருக்காது. ஆன்டிபாடி இருக்காது. சரிங்களா? சரிங்க. இதுவே இது வந்து ஓ ரத்த வகைன்னு வச்சுக்கங்க. ஓ ரத்த வகைன்னு வச்சுக்கங்க. அண்ட் இதனுடைய சுவர்ல என்ன இருக்கும்? சர்க்கரைகள். ஆன்டிபாடி ஆன்டிஜன் இருக்குமா? ஆன்டிபாடிகள் இருக்கும் சார். ஆன்டிஜன் இருக்காது சார். ஆன்டிஜன் இதுக்கு கிடையாது. சரியா? இதுக்கு என்ன இல்ல? ஆன்டிஜன் இல்ல. ஆனா ஆன்டிபாடி என்னது இதுக்கு? ஏ அண்ட் பி சார். சபா, இதுல யாருக்காவது டவுட் இருக்கா ராஜா? இது எல்லாருக்கும் ஓகே தானே? புரிஞ்சுச்சா இது? அதுக்கும் ஓகே தான். சரி. ஏன்னா இது புரிஞ்சாதான் நான் நிறைய சம்மு கொடுப்பேன். அதை நீங்க சால்வ் பண்ணி எனக்கு கொடுக்கணும். ஓகேவா? சரி, ரைட்டுங்க. அப்ப பாருங்க, இப்ப ரெண்டு பேரண்ட் கிட்ட இருந்து ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து ஐஏ, இன்னொரு பேரண்ட் கிட்ட ஐஓன்னு வரும் பொழுது அது டாமினன்ட் தான் வெளிப்படும். அதனால ரத்த வகை ஏ ரத்த வகை. ஏ ரத்த வகைக்கான ஆன்டிஜன் ஏ, ஆன்டிபாடி பி. சரிங்களா? அடுத்தது ஐபி அண்ட் ஐஓ. பேரண்ட் ஏ கிட்ட இருந்து ஐபி, பேரண்ட் பி கிட்ட இருந்து ஐஓன்னு இருக்கும் பொழுது பிள்ளைக்கு பி ரத்த வகை தான் வெளிப்படும். இதுக்கான ஆன்டிஜன் பி ஆன்டிஜன். ஆன்டிபாடி என்னது? ஏ ஆன்டிபாடி. ஏ ஆன்டிபாடி. சரிங்களா? அடுத்தது ஐஏ அண்ட் ஐபி. சரிங்களா? ஏ அப்பா கிட்ட இருந்தோம், அம்மா கிட்ட இருந்து பி அப்படின்னு வருதுன்னா இந்த விதமான பீனோடைப்புக்கு ஏபி ரத்த வகை சாத்தியம். இந்த ஏபி ரத்த வகைக்கு ஏபி ஆன்டிஜன் இருக்கும். ஆனா எது இருக்காது? ஆன்டிபாடி இருக்காது. சரிங்களா? அடுத்தது ஐஓ ரெண்டுமே ரெசசிவ்னு வரும்போது ரத்த வகை ஓ ரத்த வகை. இதுக்கு எது இல்ல? ஆன்டிஜன் இல்ல. எது உண்டு? ஆன்டிபாடி இருக்கு. ஏபி அப்படின்ற ஆன்டிபாடி இருக்கும். ஓகேவா? ரைட். இதுதான்ப்பா. வேணும்னா இந்த படத்துலயும் கொடுத்துருக்கேன். டிஃபரன்சியேஷன் இங்க பாத்துக்குங்க. சோ குரூப் ஏக்கு இதுதான் ஆன்டிஜன். இங்க இருக்கு பாத்தீங்களா? அந்த கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஆன்டிஜன் தான் இருக்கு. அப்ப பாருங்க, என்ன ஆன்டிஜன் இருக்கு? ஏ ஆன்டிஜன் இருக்கு. அப்ப ஏ பிளட் குரூப்புக்கான ஆன்டிபாடி பிளாஸ்மால என்ன இருக்குன்னா பி ஆன்டிபாடி இருக்கும். சரியா? அதே போல பிளட் குரூப் பிக்கான ஆன்டிஜன் எது?
பி ஆன்டிஜன். இதுக்கான ஆன்டிபாடி எது? ஏ ஆன்டிபாடி. சரியா? அண்ட் இதுவே ஏபி பிளட் குரூப்புக்கு பாத்தீங்கன்னா 2 ஆன்டிஜனுமே இருக்கும். ஏ ஆன்டிஜனும் இருக்கும், பி ஆன்டிஜனும் இருக்கும். ஆனா பிளாஸ்மால எது இருக்காது? ஆன்டிபாடிஸ் இருக்காது. சரிங்களா? அண்ட் குரூப் ஓவை பொறுத்த மட்டும் ரெண்டுமே இருக்காது. அதாவது ஏ ஆன்டிஜனும் இருக்காது, பி ஆன்டிஜனும் இருக்காது. ஆனா ஆன்டிபாடி பிளாஸ்மாவில் ஏவும் பியும் இருக்கும். இது புரிஞ்சுச்சா? இந்த இமேஜ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சரி. ஐஏ மற்றும் ஐபி ஓங்குத்தன்மை அல்லீல்கள் இணைந்து ஏபி என்ற புதிய ஓங்குத்தன்மையை தோற்றுவிக்கிறது. நீங்க ரத்த வகைகளை பத்தி ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஏபிஓ அப்படின்னு 3 இருக்கா? ஏபிஓ இது யாரா கண்டுபிடிச்சது? யார் கண்டுபிடிச்சது தெரியுமா? நம்ம ஸ்கூல் லெவல்ல இருந்து ஆமா, கார்ல் லான்ஸ்டீனர் தான் ஏபிஓ ரத்த வகைகளை கண்டுபிடிச்சவர். கார்ல் லான்ஸ்டைனர். ஓகே, ரைட்டு சார். அப்ப புதுசா ஏபின்னு ஒண்ணு சொல்றீங்களே, அது யார் கண்டுபிடிச்சது தெரியுமா? ஏபி அப்படின்றத ரத்த வகை யார் கண்டுபிடிச்சது தெரியுமா? இன்னொரு வாட்டி சொல்ற ராஜா, கேட்கல. சரி 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 சரி, மைக் மியூட்ல வை ராஜா. நவீன், உனக்கு ரொம்ப நாளாவே நெட்வொர்க்கு கொஞ்சம் பாத்துக்கோ. வாண்டி கேஸ்டல். யாரு? வாண்டி கேஸ்டல். இது லான்ஸ்டைனர் எல்லாருக்கும் தெரிஞ்சது. லான்ஸ்டைனருடைய ஸ்டூடெண்ட் தான் வாண்டி கேஸ்டல். சரியா? இவங்க தான் ஏபி அப்படின்ற ரத்த வகையை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? சரிப்பா. அப்ப ஐஏ மற்றும் ஐபி இந்த 2 ஓங்குத்தன்மையும் இணைந்து, அதாவது இந்த அல்லீல்கள் இணைந்து ஏபி என்ற புதிய ஓங்குத்தன்மை தோற்றுவிக்கிறது. இதைத்தான் நாம என்னன்னு சொல்றோம்? கோடாமினன்ஸ், இணை ஓங்குத்தன்மை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க. ஏபி ரத்த வகை கொண்ட ஆண். சரியா? இது இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் பாருங்க. ஏபி ரத்த வகை கொண்ட ஆண், மேல். ஏபி ரத்த வகை கொண்ட ஆண் ஏபி ரத்த வகை கொண்ட பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது குழந்தை என்ன ரத்த வகைக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? சொல்லுங்க, இதை பார்த்து சொல்லுங்க. எத்தனை சதவீதம் குழந்தைக்கு எது என்னென்ன குரூப் வந்து என்னென்ன சதவீதம் வரலாம்? இதை அப்படியே பார்த்து சொல்லுங்க. அதுதான் இங்க போட்டிருக்கு, செக்கர் போர்டு அதுதான் போட்டிருக்கோம். ரைட்டா? அப்ப என்னென்னலாம் பாசிபிள்? முதல்ல நமக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுக்குறான். ஏபி ரத்த வகை கொண்ட ஆண் ஏபி ரத்த வகை கொண்ட பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது பி ரத்த வகைக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஆண் பேரண்ட், இது பெண் ஏபி. இதுக்கு என்னப்பா பாசிபிலிட்டிஸ்? என்னப்பா அல்லீல் எப்படி இருக்கலாம்? ஐஏ ஐஏவா இருக்கலாம் சார், ஐஏ ஐபியா இருக்கலாம் சார், மறுபடியும் ஐஏ ஐபி. ஏபிக்கு மட்டும் இப்படிதானே பாசிபிள், வேற எப்படி வரும்ன்றீங்க? இது மட்டும் தான் பாசிபிள். எஸ் சார். ஐஏ ஐபி மட்டும் தான். ஐஏ ஐபி சார். இதுக்கும் ஐஏ ஐபி பாசிபிள், அவ்வளவுதான். இங்க எங்கேயும் நமக்கு ஐஏ ஐஓலாம் வராது. கரெக்டா? சரியா? அப்ப நம்ம இது புரியுதா இல்லையாப்பா? எஸ் சார். ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்கு, மத்தவங்களுக்கு எல்லாம் புரியுது சார். எஸ் சார், புரியுது சார். இப்ப நான் இண்டிவிஜுவலா சம்மு கொடுத்துட்டு இண்டிவிஜுவலா கேட்க போறேன், ரெடியா இருந்துக்கோ. ஓகே, சரி. இப்ப நம்ம ஈஸியா செக்கர் போர்டை பார்த்து சொல்லலாம். இப்ப ஐஏ ஐபி கிராஸ் பண்ணி சொல்லுங்க. என்னெல்லாம் எவ்வளோலாம் பாசிபிள் சொல்லுங்க. ஐஏ ஓகேவா? அண்ட் இதையும் கிராஸ் பண்ணோம்னா ஐஏ ஐபி. சாரி, இங்க ஏ வருமா? ஐஏ ஐபி. இதையும் கிராஸ் பண்ணுங்க. ஐஏ ஐபி. இதையும் ஐபி. சரி.
இப்ப நான் என்ன கேட்டேன், பி ரத்த வகைக்கான பாசிபிள் எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருந்தேன். சரியா? இப்ப ஐஏனா என்ன ரத்த வகை? ஏ சார். ஏ ரத்த வகை. இங்க எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு பாருங்க. ஐஏ 25%, sir. 25%. எஸ், ஏ பிளட் குரூப் வந்து 25%. ரைட்டு. இது வந்து ஐஏஐபி கரெக்டா? ஞாபகம் வச்சுங்க, ஐஏஐபி. சரிப்பா, ஏபி ரத்த வகைக்கு எவ்வளவு பாசிபிள் இருக்கு? 50%. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. சரியா? ஏபி ரத்த வகைக்கு 50% பாசிபிள். அண்ட் பி ரத்த வகைக்கு எவ்வளவு பாசிபிள்? 25%. அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன? புரியுதா? இது ஒரு ஐடியா கிடைச்சிச்சா எப்படி போடணும்னு? எஸ் சார். Yes, sir. Yes, sir. சரி, நான் இப்போ ஒண்ணு சொல்றேன். நாங்க கேக்குறோம் மட்டும்தான் எனக்கு இது ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணும். சரியா? சரி. எஸ் சார். நான் இங்க எழுதிடுறேன். ஜஸ்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. ஏ ரத்த வகை கொண்ட அம்மா. சரியா? அம்மாவுக்கு வந்து ஏ ரத்த வகை, மதர் ஆஃப் ஏ பிளட் குரூப். அப்பா வந்து ஏபி ரத்த வகை. அம்மா வந்து ஏ ரத்த வகை, அப்பாவுக்கு வந்து ஏபி ரத்த வகை. அண்ட் குழந்தைக்கு வந்து ஓ ரத்த வகை பாசிபிளா இல்லையா? ஓ ரத்த வகை பாசிபிளா இல்லையா? இது யார் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்றீங்க பாருங்க. ஓ ரத்த வகைக்கான சாத்தியம் இருக்கிறதா இல்லையா? எப்படி போடலாம்? போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஏ ரத்த வகைக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டி அல்லில் இருக்கு, அதை கண்டிப்பா எழுதியே ஆகணும். என்ன பாசிபிலிட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா ஏ ரத்த வகைனா ஏ ரத்த வகை வந்து 2 சார். என்னென்ன சொல்லுங்க. ஐஏ வாக இருக்கலாம். ஐயா இருக்கலாம் சார். ஸ்மால் ஐ. ஓகே, இருக்கலாம். அப்பா இங்க அப்பா வந்து ஏபி ரத்த வகைன்னு சொல்லிட்டோம். இதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கலாம்? ஐபி. அவ்வளவுதான். வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? நோ சார். நோ சார். இப்போ சொல்லிட்டேன்டா, போடுறேன். எனக்கு தெரியல ஓ ரத்த வகைக்கான பாசிபிள் இருக்கா இல்லையா, போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல சார். No, sir. எடுத்த உடனே இல்லன்னு வந்துச்சு. சரி, அப்படியே சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் இது பாசிபிலிட்டின்னு எடுத்துக்கங்க. ஐஏ ஓகே, இது எடுத்து எழுதிக்கோ. ஐபி கிராஸ் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும்? ஏஏ கரெக்டா? இதையும் கிராஸ் பண்ணீங்கன்னா ஏஏ. இதையும் கிராஸ் பண்ணுங்க ஏபி. இதையும் கிராஸ் பண்ணுங்க ஏபி. இங்க ஏதாவது ஓ ரத்த வகை வந்திருக்கா? No, sir. எத்தனை பர்சன்ட் ஏ ரத்த வகை வந்திருக்கு? 50% ஏ, 50% ஏபி. B, sir. ஓகே, இது ஒரு பாசிபிலிட்டி. சரி, இந்த பாசிபிலிட்டியை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரெண்டாவது பாசிபிலிட்டி சார், அதுல 25% ஏ சார். இல்ல சார், 50% ஏ சார். அப்புறம் வந்து 25% ஏபி சார். சரி, பாத்துலாம். அப்புறம் 25% பி சார். ரைட், பாத்துலாம். இப்ப வந்து ஏஏ, இதையும் கிராஸ் பண்ணுங்க ஏபி. இதையும் கிராஸ் பண்ணுங்க ஏ. இதையும் கிராஸ் பண்ணுங்க பி. கரெக்டா? அப்ப 25% ஏ, 25% பி. சாரி தப்பா சொல்லிட்டுனா 25% ஏபி. இங்க ஒண்ணு இருக்குல்ல, 50% ஏ. கரெக்டா இல்லையாப்பா? கரெக்ட் சார். அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் none of the above.
கரெக்டா? எது குழந்தை ஓ பிளட் குரூப்பிங்ல பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இது புரிஞ்சுச்சா? எஸ் சார். எரஸ் பண்ணிடுவா. சார் இதுல பி குரிய வாய்ப்பு ஏ குரிய வாய்ப்புன்னு கேட்டா சார். ஏக்குரிய வாய்ப்புன்னா இதோ போட்டிருக்குமே. ஏக்குரிய வாய்ப்புன்னா இங்க என்ன, இங்க எத்தனை பேர், இப்ப எத்தனை நபர்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் இது கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப ஐஏ இது வந்து ஹோமோசைகஸ், இது வந்து ஹோமோசைகஸ் கரெக்டா? இது வந்து ஹெட்ரோசைகஸ். இந்த மாதிரி கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணி சொல்லணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கங்க. ஐஏ ஐபி நீங்க இருக்கு. இதுல ஏ ரத்த வகைக்கான பாசிபிலிட்டி எவ்வளோ? 50% தான். சரி, அல்லது 4 நபர் கிடைக்கிறாங்க, இல்ல 4 குழந்தைகள்ல 2 குழந்தைக்கு ஏ ரத்த வகை வர வாய்ப்பு, சரியா? 2 குழந்தைக்கு ஏபி ரத்த வகை வர வாய்ப்பு. அதுதான் சரி. என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே, சரி. அடுத்து ஒரு கொஸ்டின்ஸ். அனிதா மைக்க மியூட்ல வைங்க. பூமலர் மைக்க மியூட்ல போடுங்க. பூமலர், ரைட். அடுத்த என்னோட கேள்வி அடுத்தது வந்து அம்மா கிட்ட வந்து பி ரத்த வகை, அம்மா வந்து பி ரத்த வகை கொண்டவங்க, அப்பா ஏ ரத்த வகை கொண்டவங்க, குழந்தை ஓ ரத்த வகை வருவதற்கான எத்தனை சதவீத வாய்ப்பு இருக்கு? சரியா? எத்தனை சதவீத வாய்ப்பு இருக்கு போடலாமா? பாசிபிலிட்டி இருக்குமா இருக்காதா? எவ்வளவுப்பா? இருக்காது சார். இருக்காது சார். இருக்காதா? எஸ் சார். எஸ் சார். இருக்கும் சார். இருக்கும் சார். சொல்றீங்க 25% வருது சார். வேறம் போடு ஒர்க் அவுட் பண்ணு. பார்த்த உடனே கேள்வி பார்த்த உடனே டப்புன்னு போட்டுற கூடாது. ஒர்க் அவுட் பண்ணிட்டு பாரியா? ஓகே சார். ஓகே. ஒர்க் அவுட் பண்ணு. யாரு 25% சொன்னது ஓ ரத்த வகை? சார் யாருமா? ஹேமஸ்ரீ சார். ஹேமஸ்ரீ. ரைட், வெரி குட். எப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க பாப்போம். பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டியா? சரி. ஓகே. சரிப்பா, இப்ப பாருங்க என்ன பாசிபிலிட்டிஸ் முதல்ல இருக்கு அதை நம்ம எழுதிக்கணும். அம்மா கிட்ட வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம்? பி ரத்த வகை சொல்லிட்டோம். அப்பா கிட்ட வந்து ஏ ரத்த வகைன்னு சொல்லிட்டோம். நமக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஜீனோடைப் சொல்லுங்க பார்க்கலாம். பி ரத்த வகைக்கு என்னென்னலாம் இருக்கலாம்? ஐபி ஒரு பாசிபிள். அப்புறம் இன்னொரு பாசிபிள் ஐபி சார். கரெக்டா? ரைட். அப்பா கிட்ட ஏ ரத்த வகைக்கு என்ன பாசிபிளா இருக்கலாம்? ஐஏ இது ஒரு ஜீனோடைப். ஐஏ கரெக்டா? இது பாசிபிளா இருக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதையும் கிராஸ் பண்ணலாம். ஐபி ஐஏ. இதுல ஏதாவது ஓ ரத்த வகை வருமா? பார்த்த உடனே சொல்லிடலாம். ஓ ரத்த வகைக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல சார். ஏ வரலாம். சரி போட்டுக்கோ. ஏன் நமக்கு ஏன் டவுட்? போட்டுரு. இது ஒர்க் அவுட் பண்றதுக்காக சொல்றோம். எக்ஸாம்ல போயிட்டு டைரக்டாவே நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். சரி. பி அதான் ஐக்கு பதிலா நான் டைரக்டா பிபின்னு போட்டுறேன். ஏ என்ன பாசிபிலிட்டி? ஏபி வரலாம். ஏபி வரும். இது கிராஸ் பண்ணுங்க. ஏபி ஏதாவது ஓ வந்துட்டா இதுல? ஒரு பாசிபிலிட்டிஸ் ஓவா. ரெண்டாவது பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஐபிஐன்றது இது கூட கிராஸ் ஆகலாம். கரெக்டா? ஆகுமா ஆகாதா? சரி, இது மாதிரி கிராஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஏபி இது ஒன்லி ஏ, இது ஒன்லி ஏ. அந்த இடத்துல ஐ வரணும். எங்க பாப்பா? ஏ ஐ போறதுக்கு ஏ போட்டோம். ஐ போனோம் சார்.
இதா மேல சார். இல்ல பாப்பா, இதுதான் நான் போடுறேன், இதுதான் எடுத்துட்டேன். ஐஏ இங்க ஓகே சார். ஐபிஐ இதை எடுத்துக்கிட்டேன். இங்க பாருங்க, இது கூட கிராஸ் பண்றேன், இது ஒரு பாசிபிலிட்டி தான்ற. சரியா? அப்ப இதுல என்ன, ஏபி வந்து ஒரு 50%, ஏ 50%. ஓகேவா? இதுலயும் ஓ வராது. சரிங்களா? ரைட். இதுவே இங்க பாருங்க, பில இருந்து ஐபிஐ. சரியா? அப்பா கிட்ட இருந்து ஐஏஐ, இதை கிராஸ் பண்ணுவோமா? என்ன வரும்? ஏபி பிஐ, பிஐனா டைரக்டா பி மட்டும் போட்டுக்கிறேன். சரிங்களா? இது என்னது? ஏஐ. இதையும் கிராஸ் பண்ணீங்கன்னா ஓ வருமா? வருமா வராதா? வரும் சார். அப்ப எத்தனை % சான்ஸ் இருக்கு ராஜா? ஓ பாசிபிள் தானே. அப்பா அம்மா வந்து பி ரத்த வகை கொண்ட அம்மா ஏ ரத்த வகை கொண்ட அப்பாவை திருமணம் செய்யும் பொழுது ஓ ரத்த வகை கொண்ட குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? சாத்தியமா சாத்தியம் இல்லையா? சாத்தியம் சார். அப்பா ஒருத்தர் தாண்டா சொன்னீங்க சாத்தியம். மத்தவங்க எல்லாம் என்ன ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. சரி, அப்ப என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்க பாத்துக்குங்க. பார்த்துக்கிட்டு நீங்க இதை ஒரு சம்மாவே நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே? ஸோ ரத்த வகைகளை பொறுத்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் வந்தால் நீங்க என்ன பண்ணலாம், இதை பாசிபிலிட்டியா போடலாம். ஓகேவா? சரி, இன்னொரு கேள்வி ஒண்ணு கொடுக்குறேன், போட்டு சொல்றியா? எஸ் சார். இது நான் எரேஸ் பண்ணிடுறேன். சரி, இது வந்து ஆண், அதாவது ஏ ரத்த வகை கொண்ட ஆண் ஓ ரத்த வகை கொண்ட பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது என்னென்ன நிகழ்தகவுகள் கிடைக்கும். அதான் பிள்ளை என்னென்ன எந்த மாதிரியான ரத்த வகையை பெற்றிருக்கும். இதுதான்பா. ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே ஏவா தான் சார் இருக்கு. எல்லாமே ஏதானா? எல்லாமே ஏதானா? எல்லாமே ஏதானா? சரி, ஒர்க் அவுட் பண்ணு. பெண்ணுக்கு வந்து என்ன வரும்? ஓ ரத்த வகைனா ஐஐ மட்டும்தான் வாய்ப்பு, வேற என்னமே கிடையாது. சார் ஓ வரும் சார். செகண்ட் இதுல போட்டா வருது சார். அது நீ ஒர்க் அவுட் பண்ணி சொல்லு. இதையும் கிராஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட்ல. அப்ப என்ன வாய்ப்பு? எல்லாமே ஏ ரத்த வகை மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி கிராஸ் ஆச்சுன்னா. ஓகே, அடுத்தது இதை கிராஸ் பண்ணுங்க. சார் 50% ஓ சார், அப்புறம் 50% ஏ சார். என்ன கிடைக்குது? ஏ ரத்த வகை 50%, ஓ ரத்த வகை 50% இருக்கா இல்லையா? சான்ஸ் இருக்கா இல்லையாப்பா? எஸ் சார். அப்ப ஒரு வாட்டி லைட்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. சரியா? ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த சதவீதத்தை வச்சு கேட்கலாம். எத்தனை சதவீதம் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படி கேட்கலாம். எத்தனை நபர் இதை பெற்றிருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படி கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் நீங்க வந்து பதில் சொல்றது கரெக்டா இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க எது வேணாலும் நீங்க போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்பா கிட்ட இருந்து பி ரத்த வகை வருது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்
நான் உங்க அம்மாவோட அப்பா பிளட் குரூப்பிங் என்ன? யாருக்காவது தெரியுமா? அப்பா அம்மாவோட பிளட் குரூப்பிங் தெரிஞ்சா சொல்லலாம். இங்க ஒன்னு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாதா? அப்பாவோட ரத்த வகை சொல்றாஜா? ஏ சார். ஏ அப்பாவோட ரத்த வகை. அம்மாவோட ரத்த வகை பி சார். பியா? எஸ் சார். உனக்கு என்ன ரத்த வகை? ஏ சார். ஏ ரத்த வகை. என்ன எப்படி வந்திருக்கலாம் சொல்லு பாப்போம். அப்படியே போடு பாப்போம். ஓகே சார். ஏ ரத்த வகை உனக்கு எப்படி வந்தது? அப்ப பாசிபிலிட்டிஸ் போடணும். அப்பா கிட்ட ஐஏ ஆர் ஐஏ சரியா? அம்மா வந்து அதே மாதிரிதான் ஐபி அல்லது ஐயா இருந்துக்கலாம். இப்ப பிள்ளைக்கு வந்து ஏ கிடைச்சிருக்கு சரியா? ஃபர்ஸ்ட் இதை கிராஸ் பண்ணிக்குவோம். இதுவும் கிராஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்னதான் வரும்? ஏபி மட்டும்தான் வரும். ஏஏ பிபி போட்டோம்னா எல்லாமே ஏபி தான். இதுக்கான வாய்ப்புகள் நடக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை விட்டுருவோம். சரி, இதை எடுத்துக்கங்க. ஐஏஐ சரி, ஐஏஐ இது கூட கிராஸ் பண்ணுங்க. ஐபி கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஏபி பி இதுக்கும் வாய்ப்பு இல்லை. கரெக்டா? அப்ப என்ன வாய்ப்பு நடந்திருக்கலாம்? இதையும் கிராஸ் பண்ணுங்க. எல்லாம் போறீங்களா இல்லையா? சார். ஐஏ ஐபி ஏபி இங்க பி, இது ஏ, இது ஓ. இதான நடந்திருக்கலாம். இப்ப பிள்ளைக்கு ஏனா அப்ப அப்பா கிட்ட இருந்து ஐபிஐன்னு போயிருக்கலாம். அம்மா கிட்ட இருந்து ஐஏ சாரி இதான அப்பா. ஐஏ என்றது அப்பா கிட்ட சரியா? ஐபின்றது அம்மா கிட்ட. இப்படி போயிருந்து அப்ப பிறந்திருக்கக்கூடியதுதான் இந்த குழந்தை. சரியா? புரியுதா இல்லையா? சரியா? இது மாதிரி நீங்க யாரோட இது கண்டுபிடிக்கனாலும் இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன ஜீனோடைப் அந்த குரோமோசோம்ல இருந்திருக்கும், ஸ்பெர்ம் என்ன இது எடுத்துட்டு போயிருக்கும், எக்குல என்ன மாதிரி இருந்திருக்கும். இது தெரிஞ்சா பிள்ளையோட ரத்த வகை ஏன் இப்படி வந்தது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கும். சரியா? இப்ப அப்பாவுக்கு வந்து ஏ ரத்த வகை, அம்மாவுக்கு வந்து பி ரத்த வகை. ஓ ரத்த வகை பாசிபிளா? குழந்தை ஓ ரத்த வகையோட பிறகு பாசிபிளா? பாசிபிள் தான். ரைட். அப்பாவுக்கு ஏ ரத்த வகை, அம்மாவுக்கு பி ரத்த வகை, குழந்தை ஏபி ரத்த வகையோட பிறக்க பாசிபிளா? இருக்கு, பாசிபிள் இருக்கு. அப்பாவுக்கு ஏ ரத்த வகை, அம்மாவுக்கு பி ரத்த வகை, குழந்தைக்கு ஏ ரத்த வகை வர பாசிபிள் இருக்கா? ரத்த வகை வர பாசிபிள் இருக்கா? எல்லாமே பாசிபிள் பா. அப்பா ஏ அம்மா பினா ஏ ரத்த வகை வரலாம், குழந்தை பி ரத்த வகை வரலாம், ஏபி ரத்த வகை வரலாம், ஓ ரத்த வகை வரலாம். எல்லாமே 25% சான்சஸ் இருக்கு. புரிஞ்சுச்சா இது? உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் இதான் ஒரு பேசிக். சரியா? என்ன கால்குலேஷன் டைப் ஆஃப் क्वेश्चंस வந்தாலும் இந்த பேசிக்கை நீங்க மறக்காதீங்க. பாத்து ஓகேவா? புரிஞ்சுச்சா இதெல்லாம்? சார் சொல்லுங்க சார். குரூப் இந்த பாசிபிலிட்டியோட வர மட்டும் தான் சான்சஸ் இருக்கா சார்? ஆமாமா, வேற என்ன சான்சஸ் இருக்குன்றீங்க? இல்ல சார், வந்து எங்க அப்பாக்கு வந்து ஏ பிளட் குரூப் சார், அம்மாக்கு வந்து ஓ. ஆனா வந்து நான் பி பாசிட்டிவ், பி பிளட் குரூப் சார். அதான் சார் கேட்டேன். ஏன் பாசிபிள் தானே? இப்ப அப்பாவுக்கு சொல்லுங்க. அப்பாவுக்கு என்னது? ஏ சார். அப்பாவுக்கு ஏ ரத்த வகை, அம்மாவுக்கு ஓவா? ஆமா சார். ரைட்டு. அப்பாவோட பாசிபிலிட்டிஸ் என்ன வந்திருக்கலாம்? ஐஏ மைக்க மியூட்ல வைங்கம்மா, நான் சொல்றேன். ஐஏவா இருக்கலாம், ஐஓ. ஓகே. அம்மா கிட்ட வந்து ஒன்லி ஐஐயா தான் இருந்திருக்கும். சரியா? ரெசசிவா தான் இருந்திருக்கும். உன்னோட பிளட் குரூப் என்னமா சொன்ன? பி சார். பியா?
என்னமா இது தெரியலையே. பி ரத்த வகைக்கான வாய்ப்புகள் இங்க இல்லையம்மா. அதான் சார் எனக்கே டவுட்டா இல்ல இருந்தது அப்பாவோடது ஏபியா இருந்திருக்கலாம். ஓகேவா? இல்ல கரெக்டா இருக்கா? ரெக்கார்ட் இருக்கா? ஏ ரத்த வகை தான் வச்சிருக்காரு சர்டிபிகேட். ஆமா சார் ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க சார் ஏதான் சார். இது தெரியலடா ராஜா. இது டாக்டர் கிட்ட தான் நம்ம விசாரிக்கணும். இதுக்கான ஏன்னா மத்த இப்ப இந்த RH நெகட்டிவ் RH பாசிட்டிவ் இது மாதிரிலாம் வருது இல்லைங்களா, அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வேற ஏதாவது பிளட் குரூப்பிங்ல இருக்கான்னு தெரியல. இப்ப லேட்டஸ்ட் இது பார்த்தாதான் தெரியும். சரிங்களா? இதுக்கு இப்படிதான் நம்ம போட முடியும். போட்டோம்னா இது வரல. ரைட். தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டாதான் இல்ல டாக்டர் கிட்ட கேட்டாதான் நீங்க வேணா அதை எனக்கு கொஸ்டினா டைப் பண்ணி அனுப்புங்க, நான் விசாரிச்சுட்டு கூட சொல்றேன்ப்பா. சரியா? அதுக்கு என்ன எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத நான் பார்க்கலாம். ஓகே சரிப்பா. பல்கூட்டு அல்லீல், மல்டிபிள் அல்லீல். சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போறது பல்கூட்டு அல்லீல் அப்படின்னா என்ன? சோ பொதுவா 2 அல்லீல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நெட்டைன்னு எடுத்துக்கிட்டா கேபிட்டல் டி, குட்டைன்னு எடுத்துட்டா ஸ்மால் டி அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ரத்த வகையை பொறுத்த மட்டும் இல்ல, IA ஒண்ணு, IB இன்னொன்னு, I அப்படின்ற ஒரு ரெசசிவ், இதுதான் மல்டிபிள் அல்லீல் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகேவா? ஒரு ஜீனில் 2க்கு மேற்பட்ட மாற்று பண்புகளை கொண்ட அல்லீல்கள் பல்கூட்டு அல்லீல்கள் என்று பெயர். பொதுவா நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம்? ஒரு ஜீன் 2 அல்லீல்களை கொண்டிருக்கும் படிச்சோம். கரெக்டா? ஆனா இங்க இந்த I ஜீன் 2க்கு மேற்பட்ட அல்லீல்களை கொண்டிருக்கிறது. ஒன்னு IA, இன்னொன்னு IB, இன்னொன்னு I. சரியா? இதத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பல்கூட்டு அல்லீல் அப்படின்னு சொல்றோம். இது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமோசோம் பிறழ்வால் ஏற்படுகிறது. இதுக்கு காரணம் குரோமோசோம் பிறழ்வுகள்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ABO ரத்த வகை 3 அல்லீல்களை கொண்டது. சரியா? இது மட்டும் தான் நமக்கு எக்ஸாம்பிள். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ABO ரத்த வகைக்கு 3 அல்லீல்கள் இப்பதான் நான் சொன்னேன். IA, IB and IO. சரிங்களா? அல்லது I ஸ்மால் I எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே முயலின் தோல் நிறத்துக்கு காரணம் 4 அல்லீல்களாம். சரியா? இங்கேயும் குரோமோசோம் பிறழ்வால தான் அந்த மாதிரி ஏற்படுகிறது. அண்ட் ட்ரோசோபில்லாவுடைய கண்ணின் நிறம் ரெட் ஐ, ஒயிட் ஐ, இந்த மாதிரி அதனுடைய கண்ணின் நிறத்துக்கு கிட்டத்தட்ட 12 அல்லீல்கள் இருந்திருக்கு. சரியா? சோ இதத்தான் நாம என்னன்னு சொல்றோம்? பல்கூட்டு அல்லீல், மல்டிபிள் அல்லீல் அப்படின்னு சொல்றோம். இது புரிஞ்சுச்சா? எஸ் சார். மோர் தென் 2 அல்லீல். சரியா? ஒரு ஜீன்ல மோர் தென் 2க்கு மேற்பட்ட அல்லீல்கள் இருந்தா அதுக்கு பேரு பல்கூட்டு அல்லீல். இதுக்கு எக்ஸாம்பிள் ABO ரத்த வகை. இது நம்ம NCERT பிரகாரம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட். மல்டிபிள் அல்லீல்ஸ் ABO பிளட் குரூப்பிங் தான். சரியா? IA, IB, I இது மூணும் வர்றதால நம்ம என்ன சொல்றோம்? மல்டிபிள் அல்லீல்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். அடுத்ததா கொல்லும் ஜீன். இது நம்ம பார்க்கலாம். லீத்தல் ஜீன் ஆர் கொல்லும் ஜீன் அப்படின்னா என்ன சார்? சார் இது NCERT இருக்கா சார்னா இது இல்ல சார். சரி, NCERT இதை பத்தி கொடுத்துருக்காங்கன்னா இல்ல, இருந்தாலும் நீங்க இதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க பாத்துங்க அது என்ன கொல்லும் ஜீன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜீன்கள் ஹோமோசைகஸ் நிலைக்கு வரும் பொழுது, ஹோமோசைகஸ்னா என்னடா ராஜா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்குமே. ஒரே மாதிரி இருக்கும் சார். கேபிட்டல் எஸ் ஹோமோசைகஸா? ஸ்மால் எஸ் ஹோமோசைகஸா சொல்லலாமா? கேபிட்டல் டி ஹோமோசைகஸ், ஸ்மால் டி ஹோமோசைகஸ். இதுவே கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு வந்தா இது நீங்க என்ன சொல்றீங்க? ஹெட்ரோசைகஸ். சரிங்களா? அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா லீத்தல் ஜீன் அப்படின்னா கொல்லும் ஜீன் அப்படின்றது என்னன்னா, ஜீன்கள் ஹோமோசைகஸ் நிலைக்கு வரும்போது, அதுவும் டாமினண்டா இருக்கும்போது ஒரு உயிரினத்தில் இறப்பை ஏற்படுத்தும் எனில் அந்த ஜீனுக்கு நாம என்னன்னு சொல்றோம்? கொல்லும் ஜீன் அப்படின்னு சொல்றோம், லீத்தல் ஜீன் அப்படின்னு சொல்றோம். இது எங்க சார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா எலி. சரியா? எக்ஸாம்பிள் இதுக்கு சுண்டெலியில மஞ்சள் நிற தோல் கொண்ட இந்த சுண்டெலியில இந்த லீத்தல் ஜீனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல ஸ்னாப் டிராகன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுக்கு பார்த்தோம் இல்லையா?
அதுல இருக்கக்கூடிய பொன்னிற இலை, சரியா, கோல்டன் கலர் லீஃப், அது படிச்சிருக்காங்க. அண்ட் ஹீமோபிலியா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நமக்கு இருக்கு, சிலபஸ்ல இருக்கு. ஹீமோபிலியா, சிக்கிள் செல் அனிமியா, இது ரெண்டுமே எந்த ஜீனுக்கான எடுத்துக்காட்டு? எந்த ஜீனுக்கான எடுத்துக்காட்டியா? லீத்தல் ஜீன்மா, இது ரொம்ப முக்கியம். ஹீமோபிலியாவும் இருக்கு, சிக்கிள் செல் அனிமியாவும் இருக்கு, சரியா? அப்ப ஹோமோசைகஸ் நிலைக்கு வரும் பொழுது ஒரு உயிரினத்தில் இறப்பை ஏற்படுத்தும் எனில் அதற்கு நம்ம என்னன்னு சொல்றோம்? கொல்லும் ஜீன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஒரு நிமிஷம். கொல்லும் ஜீன். ஃபார் எக்ஸாம்பிள், எலியினுடைய மஞ்சள் நிற தோல், சரியா, அதாவது கேபிட்டல் ஒய் ஹோமோசைகஸ்ல வந்ததுன்னா இங்கு அது கொல்லும் ஜீன். கேபிட்டல் ஒய் என்றது இங்க கொல்லும் ஜீன்ங்க. கேபிட்டல் ஒய் என்றது கொல்லும் ஜீன், எலியை பொறுத்த மட்டும் இல்ல. ரைட். ஸோ சாதாரண பழுப்பு நிறத்தோல் கொண்ட எலிக்கு வந்து அதுக்கான ஜீன் வந்து ஸ்மால் ஒய், சரியா, ஸ்மால் ஒய். இப்ப பாருங்க, இப்ப நீங்க இப்படி எடுத்துக்கங்க, மஞ்சள் அண்ட் மஞ்சள், மஞ்சள் நிற தோல் கொண்ட எலி ஹெட்ரோசைகஸ்ல இருக்கு. அதே போல இன்னொரு மஞ்சள் நிற தோல் கொண்ட ஹெட்ரோசைகஸ் நிறைய இருக்கக்கூடிய எலிய கலப்பினம் செய்யும் போது, சரியா, கலப்பினம் செய்யும் பொழுது என்னென்ன பாசிபிலிட்டின்றத பாருங்க. கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய், சரியா, கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஒய், அதாவது கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், இதையும் நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா ஸ்மால் ஒய், ஸ்மால் ஒய், சரிங்களா? இப்ப எங்க அந்த கருநிலையிலே அழிஞ்சிடும்? இதுல எது அழிஞ்சிடும் சொல்லுங்க? Capital Y, small y, small y. நோ. ஹோமோசைகஸ்ல கேபிட்டல் ஒய்னு வந்தா மட்டும்தான் பார்ப்பான், சரியா? ஸ்மால் ஒய், ஸ்மால் ஒய் கிடையாது. அதுதான் இங்க சொல்றேன். எலியினுடைய மஞ்சள் நிற தோல் கேபிட்டல் ஒய், தட் இஸ் த லீத்தல் ஜீன், சரியா? சரி, நான் வேணுமா அது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், கிராஸ் பண்ணுங்க. கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், ஸ்மால் ஒய், ஸ்மால் ஒய். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் ஒய் ஹோமோசைகஸ் நிலையில வரும்பொழுதுதான் அது கொல்லும் ஜீனாக இருக்கும். இதுவே ஹெட்ரோசைகஸ் இருக்கு, இங்க கொல்லும் ஜீனாக இருக்குமா? இந்த இடத்த பாருங்க, இது கொல்லும் ஜீனா இருக்க முடியுமா? இருக்காது. ஹோமோசைகஸ்ல வரணும், கேபிட்டல் ஒய்யா இருக்கணும். அப்ப இதுதான் கொல்லும் ஜீன். கருநிலையிலே அந்த எலியானது அழிந்து விடும். ஓகேவா, புரியுதா? அப்ப இதனுடைய புறத்தோற்ற விகிதம் என்ன? கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய் என்றது என்ன நிறத்தோல்? என்ன நிறத்தோலியா? மஞ்சள் நிறத்தோல், எல்லோ, சரியா? ஸ்மால் ஒய், ஸ்மால் ஒய் என்றது பிரவுன், பழுப்பு நிறம், பழுப்பு நிறம். அப்ப இத நம்ம விகிதம், புறத்தோற்ற விகிதம் என்னன்னு சொல்லலாம்? 3:1 நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம ஒண்ணு செத்து போயிடுதுப்பா, சரியா? 2:1 சொல்லலாம். என்ன சொல்லலாம்? 2:1 சொல்லலாம். அப்ப ஜீனோடைபிக் ரேஷியோ சொன்னாலும் 2:1. சரி, இதை நீங்க இப்படி கூட சொல்லலாமே. இங்க புறத்தோற்ற விகிதம் 2:1 சொல்லலாமா? இல்ல 1:1 கூட நம்ம சொல்லலாம்ல. ஒண்ணு செத்து போகுது, சரி, இல்லைன்னா இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோ, 2:1, சரியா? ஜீனோடைப்பை பொறுத்த மட்டும் 1 கருநிலையிலே அழிந்து விடுகிறதுனால 2 எல்லோ, 1 பிரவுன். ஓகே, இது வந்து நமக்கு கொல்லும் ஜீனுக்கான எடுத்துக்காட்டு. இங்க பாருங்க, அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியே கொடுத்துருக்கேன். அப்ப கேபிட்டல் ஒய் ஹோமோசைகஸ் நிலையில வரும்போது அந்த எலி என்ன ஆயிடுது? செத்து போகுது, சரியா? இதுவே கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய்னு வரும் பொழுது எல்லோ கலர் கோட், அதாவது மஞ்சள் நிற தோல் கொண்ட எலி உயிரோட தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கேபிட்டல் ஒய் இங்கேயும் அதே மாதிரின்றதால மஞ்சள் நிற தோல், அண்ட் இங்க ஒயிட்னு கொடுத்துருக்காங்க, நீங்க ப்ரௌன் மாத்திக்கங்க. அப்ப ஸ்மால் ஒய் வரும்போது ப்ரௌன். அப்ப என்ன அர்த்தம்? கேபிட்டல் ஒய் ஹோமோசைகஸ் நிலையில வரும் பொழுது அந்த ஜீன் கொல்லும் ஜீனாக செயல்படுகிறது. இதுதான் லீத்தல் ஜீன். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா இல்லையாப்பா? ஹோமோசைகஸ் மஞ்சள் நிற தோலை கொண்ட எலி
கரு நிலையிலே அழிந்து விடுகிறது. எம்பிரியோனல் ஸ்டேஜிலே கேபிட்டல் ஒய்னு வரும்பொழுது என்ன ஆயிடுது? அழிந்து விடுகிறது. அப்ப F1 தலைமுறையில கலப்பு செய்யும் பொழுது 2:1 மஞ்சள் 2 ஆகவும் பழுப்பு 1 என்ற விகிதத்திலும் காணப்படுகிறது. அப்ப 2:1 வந்து எதுக்கான ரேஷியோ அப்படின்னா லீத்தல் ஜீனுக்கான ரேஷியோ. சரியா? அதுதான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். நீங்க பாருங்க, வேணுமா இந்த கிராஸையும் நீங்க வேணுமா பார்த்துக்குங்க. கேபிட்டல் ஒய் வரும்பொழுது கருநிலையிலே அழிந்து விடுகிறது. அதுதான் நம்ம எப்படி சொன்னாலும் மறுபடியும் அதே தான் நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? அடுத்தது வந்து பட்டாணியில முழுமை பெறாத ஓங்குத்தன்மையை நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்த்த வகுப்புல ஏதாவது டவுட், சந்தேகங்கள் இருக்கின்றதா? நோ சார். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கூகுள்ல போட்டு பாருங்க, பிளட் டைப் ரிலேட்டட் நியூமரிக்கல்ஸ் போடுங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வரும், எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. பாக்குறீங்களா? எஸ் சார். ரைட், ஓகே.